வெண்ணிலா, வெண்ணிலா, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க பாரு. போ போ பாட்டி, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. ஏன்? உன் முத்துமா பார்த்த சந்தோஷத்துல உன் வயிறு கூட பசிக்க மாட்டேங்குதா என்ன? நீ வேற பாட்டி, நானே முத்து மாமாக்கு என் கையால சோறு போட முடியலன்னு கவலையில இருக்கேன். அதான் இந்த முத்து மாமாவாவது சாப்பிடட்டுமேனு தீனி போடுறேன். ராமா, இவளுக்கு ஒரு நல்ல வழியை நீ தான்ப்பா காட்டணும். ராமா, முத்து மாமா, என்ன கோழிக்கும் சேவலுக்கும் தீனி போட்டுட்டு இருக்க? அப்படி சொல்லாதீங்க மாமா. இது முத்து மாமா, இது வெண்ணிலா. இனிமே நீங்களும் அப்படிதான் கூப்பிடணும். கூப்பிட்டுட்டா போச்சு. ச்சே, நான் ஒரு லூசு. நீ வந்திருக்க, உனக்கு எதுவும் தராம நான் பேசிட்டே இருக்கேன். நான் உடனே உள்ள சாப்பிட என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரேன். வெண்ணிலா, சாப்பாடு எப்பவுமே சாப்பிடுறது தானே. வேற ஏதாவது? வேற என்ன மாமா வேணும்? டிபன் கொண்டு வரட்டுமா? லூசே, உனக்கு எல்லாமே விளக்கமா தான் சொல்லணுமா? வேற ஏதாவதுன்னா வேற போ முத்து மாமா, நீ என்னென்னமோ பேசுற. இதெல்லாம் தப்பு. கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இதெல்லாம். நான் எங்க போயிட போறேன்? இதுக்கு தாண்டி நேரம் கட்ட நேரத்துல ஊர் சுத்தாதான்னு சொன்னேன். காத்து கருப்பு ஏதாவது அடிச்சிருச்சா? இது காத்து கருப்பு இல்ல, இது வேற. ஐயோ, பாட்டி வேற வேறன்றாங்க. பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சா? அவன் புல்லட்ல போற மதுரை வீரன். ஏய், பகல் கனவு கண்டது போதும், உள்ள வா. அட போ மூத்த மாமா, இப்பதான் ஒரு கனவு முடிஞ்சது. அடுத்த கனவுல வந்துட்டியா? இது கனவு இல்ல, நிஜமாவே வந்திருக்கேன். ஏதாவது உளறாத. நான் ஒன்னும் உளரல. இப்படி எல்லாம் பேசினா கனவு இல்ல நான் நம்பிடுவேனா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கிள்ளி பாத்துக்கோ. நான் சொன்னது என்ன இல்ல, ஒண்ணு. அப்ப மாமா நிஜமா வந்துட்டீங்களா? மா, பாட்டி, முத்து மாமா வந்துட்டாங்க. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.